பல வழக்கறிஞர் அமைப்புகள், அத பத்தி எனக்கு தெரியாது. எவ்வளவு பெருசு, யார் அதுல இருக்காங்கன்லாம் தெரியாது. அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த நீதிபதி பதவி விலக வேண்டும் அல்லது இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு போராடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ 1 2 நீதிபதிகள் பற்றுமே. நீங்க சொல்றது தாவேகா சார்ந்த வழக்கு. நீதிபதி மதிப்பிற்குரிய என். செந்தில்குமார் அவர்கள். அதுவும் தவறு, இதுவும் தவறு. 1 நான் ஃபர்ஸ்ட்டு வெறும் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஒருத்தர் தவறு செய்து விட்டால்னு நெனச்சா கூட, அஸ்யூமிங் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஆர்குமென்ட்டும் நம்ம அவரை அவதூறு பேசுவது ஒரு மனித இயல்பு கிடையாது. அது மாண்பு கிடையாது. அது பண்ணக்கூடாது. 2வது நம்ம வெறும் சட்டம் சார்ந்து மட்டும் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டோட ரிக்வயர்மென்ட். இது இல்லாம கோர்ட்டோட ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் ரிக்வயர்மென்ட். நீதிபதியை பற்றி அவதூறாக பேசக்கூடாது 1. அவர்களோட நியூட்ராலிட்டியை கொஸ்டின் பண்ணக்கூடாது அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் தேர் இஸ் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் இருந்தா அதற்கான லீகல் ப்ராசஸ் இவங்களுக்கு வேற. இவங்களுக்கு 2 நீதிபதிகள் மீதுமே எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஸோ எனி ஸ்டேட்மெண்ட் மேட் இஸ் ஃப்ளாட் ஷுட் நாட் ஹவ் பீன் டன். அதுக்கு காவல்துறையினர் 2 இதுக்குமே ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கணும். 1 2 இடத்துலயுமே அவர்கள் எதுவும் செய்திருக்க கூடாது. இல்ல 2 இதுலயுமே புகார்கள் மீது அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்கணும். இல்ல அவர்கள் வாலண்டியரா ஆக்ட் பண்ணா 2க்கும் ஆக்ட் பண்ணணும். இங்க நான் யூனிஃபார்மிட்டி காவல்துறையிடம் தெரியுது. அது இன்னைக்கு ஆட்சி செய்பவர்கள் யாரு, அவர்கள் ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்றதுக்கான பார்வை நமக்கு அது தெரியும்.